நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஓ மெயின்டெனன்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆர்ஓவை பொறுத்தளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு வைங்களேன், உங்களுக்கு அதிகமான செலவுன்றதே கண்டிப்பாக வராது. ஆர்ஓ லைஃப் லாங் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்ரு ரன்னிங் டயத்தில் எக்காரணத்தை கொண்டு மோட்ரு ஓடிக்கிருக்கு ரன்னிங் உங்கள் டேங்கில் தண்ணி நிறைஞ்சிக்கிருக்கு அந்த டைமிங்கில் ஆர்ஓவை கண்டிப்பாக ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்ரு ரன்னிங்கில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேங்கில் உங்களுக்கு டஸ்ட்டு ஃபார்ம் ஆகி வாட்டர் டேங்கில் இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா, மோட்ரு ஓடையில் நீங்களே பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல்லாக தண்ணியில் கலந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கும். அந்த டைமில் என்ன ஆர்ஓ ஓடிக்கிருச்சுன்னா, உங்களுக்கு அங்கேருந்து சீக்கிரத்தில் ஸ்பன்னோட லைஃப் குறையும். 4 மாதம் 5 மாதம் வர வேண்டிய ஸ்பன்னு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மாதம் 1.5 மாதத்துல ஃபுல்லாக உங்களுக்கு பிளாக் ஆகி அடைச்சிடும். பிளாக் ஆகி அடைச்சிட்டாலும் நெக்ஸ்ட் என்ன ஆகுனா உள்ளே உங்களுக்கு மெமரினுக்கு போக ஆரம்பிச்சிடும். மெமரினுக்கு போக ஆரம்பிச்சால இது மேக்ஸிமம் முக்கால்வாசி மெமரின் ஃபெயிலியர் ஆகிறது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக டஸ்ட்டு தான். அதனால் மேக்ஸிமம் இதை தவிர்க்க பாருங்கள். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் டைமிங்கில் கண்டிப்பாக ஆர்ஓவை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஏன் அப்படின்னா, ஹீட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன், கண்டிப்பாக மெமரின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே மெல்லிய சல்லடை போன்ற அமைப்பு தான். அது என்ன ஆகும் அப்படின்னா, மெல்ட் ஆகி ஃபுல்லாக பிளாக் ஆகி அடைச்சிரும். இதனாலே மெமரின் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவுட்ரு ஸ்பன்னை 3 அல்லது 4 மாதத்து கேப்பில் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் என்ன தான் இதை பாதுகாத்து மோட்டர் ஆஃப் பண்ணி இல்லை வெயில் டைமில் ஆஃப் பண்ணாலுமே என்ன ஆகும்னா, ஒரு குறிப்பிட்ட டஸ்ட்டு கண்டிப்பாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 3 மாதம் 4 மாதம் தான் டைமிங் அந்த ஸ்பன்னுக்கு. அதுக்குள்ளே உள்ளே ஃபார்ம் ஆகி நெருக்கி உங்களுக்கு வந்துடும். இதை நீங்கள் 3ஐயும் ஃபாலோ பண்ணினீங்கனாலே அப்படின்னா கண்டிப்பாக ஆர்ஓ சிஸ்டம் உங்களுக்கு லைஃப் லாங்காக இருக்கும். அதிகமான செலவுகள் கண்டிப்பாக வராது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்ரு ரன்னிங் டயத்தில் வாட்டர் டேங்கில் நிறைஞ்சிருக்கு அந்த டைமில் ஆர்ஓவை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வெயில் டைமிங்கில் கண்டிப்பாக ஆஃப் பண்ணி வச்சுருங்க. மூணாவது 3 அல்லது 4 மாதம் கேப்பில் கண்டிப்பாக அவுட்ரு ஸ்பன்னை சேஞ்ச் பண்ணிடுங்க. இதை 3ஐயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். கண்டிப்பாக ஆர்ஓ உங்களுக்கு லைஃப் லாங்காக நல்லா லைஃப் வரும்.